யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ண மாட்டேன்ல பண்ணுறல. ஹாய் கைஸ், திஸ் இஸ் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆர்ம்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கான அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா அதை பற்றி நான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அன்பாக்சிங்கில் போயிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொரியர் நான் ஓப்பன் பண்ணக்கூடாது, அப்புறமா பார்க்கலான்னு நினச்சேன். பட்டு கை கொஞ்சம் சும்மா இருக்குல்ல, ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எங்களோட வண்டி வந்து பார்த்திங்கன்னா மாருதி ஈக்கோ. ஸோ அந்த வண்டிக்கு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்ம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ம்ரெஸ்ட் செட் பண்ணுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்துட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்சிங் பார்த்துருவோம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேபிள் இல்லாதனால இப்படி தான் வச்சு நான் அன்பாக்சிங் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் என்னோடய கவரை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டு ஸோ வீடியோ எடுக்கணும்ல அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்துடு பார்சல். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் நான் வீடியோ எடுக்கிறேன். திஸ் இஸ் அவர் இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்ம்ரெஸ்ட். பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ இந்த சைடு பார்த்தாவே தெரியும். ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, அப்புறம் செம்ம யூஸர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அன்பாக்சிங் போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் எடிட் பண்ணுறதுனால நான் இப்படி காம்பேக்டாக தான் உட்கார முடியும். என்னால் பெரிய எனக்கு க்ரீன் ஸ்க்ரீனுக்கான ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிவிடுவோம். எப்போ ஓப்பன் பண்ணிட்டு சரி ஓகே. இதுதான் ஃபஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ம்ரெஸ்ட் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டை வெளியே போகிறதுலாம் பார்த்திங்கன்னா மறையும் உங்களுக்கு. ஏன்னா நான் ஃபோனை இப்படி வச்சுருக்கனால போக போக கொஞ்சம் டெவலப் பண்ணிப்போம் எடிட்டிங்கில். என்னால் எடுக்க முடியாது வருது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் ஆர்ம்ரெஸ்ட் இதுதான். ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும் நல்ல குஷனிங்காக தான் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அமுக்கும் போதே பாருங்கள். ஸோ நல்ல குஷனிங்காக தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பெரிய ஒரு திமிங்கலம் மாதிரி இருக்குது. இது பார்க்க இதோட திமிங்கலத்தோட வாய் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ட்விஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏறுது ஒரு மாதிரி. ஸோ இதோட பில்டு குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சவுண்டு கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் தான் இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன வந்திருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம். இதோட அசம்பிளிங் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே செட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு இதை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது நீங்களே வந்து செட் பண்ணிடலாம். ஸோ தனியாக ஒரு கடைக்கெலாம் திருப்பி போய் செட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ரெண்டு பக்கம் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு சம் போல்ட்ஸ் அண்டு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்திங்கன்னா நான் கீழே வச்சிடுறேன். ஸோ நம்ம ஆர்ம்ரெஸ்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஆர்ம்ரெஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 அட்ஜஸ்டபிள்ஸோ சம்திங் இதெல்லாம் தெரியல. ஸோ என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நகர்த்துக்கிறது இருக்குது. நம்ம ஆர்முக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட இந்த குஷனிங் இருக்கு இல்லையா. ஸோ இந்த குஷனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லெதர், ஒரு மாதிரி சீப் குவாலிட்டி. எப்படி சொல்கிறது, இது ஒரு கார் சீட் வரும் இல்லையா, கார் சீட்டோட ஒரு இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லெதர் கிடையாது. ஸோ லெதரோட ஃபேக் லெதர் அந்த மாதிரி வேணால் சொல்லலாமா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேஸாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லேஸாக டேமேஜ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஒயிட் கலரில் தெரியுது இல்லையா, அதனால். ஸோ இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த சவுண்டு மட்டும் தான் கொஞ்சம் இந்த சீப்பாக அந்த இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன் நான். ஸோ இது ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இவ்வளோ பெரிய க்ளோ பாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிது. ஒரு சின்ன ஒரு க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெப்சி டின் வரும் இல்லையா, அதை வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுவே பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இது க்ளோஸ் பண்ணிடுவோம். என்ன சவுண்டு, க்ளோஸ் பண்ணிவிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆர்ம்ரெஸ்ட்டு. இதோட ஃபிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கு போவோம். ஸோ காருக்கு போய்ட்டு நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுவோம் வாங்க. ஸோ காருக்கு போய் இது பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் காரில் அப்படியே செட் பண்ணிடுவோம்.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை எடுத்துகிட்டு நம்மளோட கார் பார்க்கிங் நான் வந்துட்டேன். ஸோ எங்களோட கார் பார்த்திங்கன்னா ஈக்கோ. ஸோ ஆம்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா செட் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் செட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதை நான் காட்டுறேன் பாருங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெருசாக இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ ஈக்கோவை பொறுத்த வரைக்கும் அந்த இது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா ஈக்கோவில் வந்து இந்த சீட்டுகள் இதுதான் இன்ஜின். ஸோ சீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட்டு தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணிடுறேன் முதல்ல. ஸோ ஆம்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ அண்ட் இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த இடத்துல இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் செட் பண்ணுற ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ நான் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க ஸ்க்ரூ அண்ட் வாஷர் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதுதான் அது வாஷர் போட்டு நான் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்த பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஆம்ரெஸ்ட் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஸோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாருதி காருக்கும் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகும். ஸோ இது இப்போது கிளைமேட்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இருட்டிட்டு வந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி 7 ஆக போகுது. ஸோ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா 2 வாட்டி கழட்டி நான் மாட்டினேன். இது எங்கள் காருக்கு செட் ஆகலையா இல்லை இது மாடல் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ செட் ஆகிடுச்சு. செட் ஆகலைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஸோ எனக்கு இது ஓகேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த டிரைவிங் பொசிஷன் வச்சுக்கலாமா, இப்படி தான் இப்படி ஃப்ரீயாக கை வச்சுட்டு நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதோட வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டேஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சந்திப்போம். டாடா பாய்.